மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கடந்த 2 வகுப்புகளில் நாம் அலகு 5 இடம் பெற்றிருந்த மொழி பயிற்சியை பார்த்து வருகின்றோம். அதில் கடிதம் வரைதல், விண்ணப்பம் எழுதுதல், தன்விவரம் எழுதுதல், நிகழ்ச்சி நிரல், அறிக்கை தயாரித்தல் அதுவரைக்கும் நாம் பார்த்திருந்தோம். இப்பொழுது உங்களுக்கு கடிதம் எழுதுவதை குறித்தும் அதிலும் உறவுமுறை கடிதம் என்றால் எப்படி எழுத வேண்டும், அலுவலக கடிதம் என்றால் எப்படி எழுத வேண்டும் என்று அறிந்திருப்பீர்கள். அதோடு ஒரு பணிக்கு விண்ணப்பம் செய்யும் போது தற்குறிப்பை எவ்வாறு தயார் செய்வது, தமிழில் தற்குறிப்பை எவ்வாறு எழுதுவது என்பதையும் கற்றுக்கொண்டீர்கள். அதற்கடுத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் போது எவ்வாறு நடத்துவது என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வார்கள். அந்த திட்டமிடலின் நோக்கம்தான் நிகழ்ச்சி நிரல். அந்த நிகழ்ச்சி நிரலை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்றும், நிகழ்ச்சி முடிந்த பின் நடந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு அறிக்கையை எவ்வாறு தயார் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை குறித்தும் மாணவர்களாகிய நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இனிமேல் உங்களால் எந்த ஒரு நிகழ்ச்சியை கொடுத்தாலும் அதற்கான நிகழ்ச்சி நிரல் தயாரிப்பதற்கும், நிகழ்ச்சி முடிந்த பின் அதற்கான அறிக்கையை தயார் செய்யவும் முடியும் என்று நினைக்கின்றேன். அதற்கடுத்து நமக்கு பாடமாக இருப்பது இலக்கிய வரலாறு. நான் முன்பே உங்களுக்கு கூறியிருந்தேன், நமக்கு பாடமாக எந்தெந்த இலக்கியங்கள் வந்துள்ளதோ, தமிழ் இலக்கியங்களில் எந்தெந்த இலக்கியங்கள் வந்துள்ளதோ அந்த இலக்கியங்களின் வரலாற்றை பின்னால் சென்று நாம் படிப்போம். அது உங்களுக்கு 5ஆம் அலகில் இலக்கிய வரலாறு என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினேன். தமிழ் இலக்கிய வரலாறுகளை பல வகையாக வகைப்படுத்துவர். அதாவது சங்ககால இலக்கியங்கள், சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள், இக்கால இலக்கியங்கள், இடைக்கால இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள் என தமிழ் இலக்கியங்களை வகைப்படுத்துவர். அதன் அடிப்படையில் நமக்கு வந்துள்ள இலக்கியங்கள் 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறளும் மற்றும் 50 காப்பியங்களில் 3 காப்பியங்களும், அதற்கடுத்து சமய காப்பியங்களும் நமக்கு பாடமாக வந்திருந்தன. 4 அலகு வரை இதுதான், இந்த இலக்கியங்கள் தான் நமக்கு பாடமாக வந்திருந்தன. அதன் அடிப்படையில் திருக்குறள் பாடமாக வந்திருப்பதால் திருக்குறள் என்பது எந்த இலக்கிய வகையை சார்ந்தது, அதனோடு தொடர்புடைய மற்ற நூல்கள் யாவை, இவை அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இலக்கிய வரலாற்றில் நமக்கு 15 கீழ்கணக்கு நூல்கள் என்ற தலைப்பில் இலக்கிய வரலாறு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 15 கீழ்கணக்கு நூல்கள் என்று எந்த நூல்களை அழைக்கின்றோம், எத்தனை நூல்கள் 15 கீழ்கணக்கு நூல்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன, அதனை எழுதியவர்கள் யார், அதில் கூறப்படும் செய்திகள் யாவை, அந்த 15 கீழ்கணக்கு நூல்களை எவ்வாறு வகைப்படுத்தியுள்ளனர் என முதலிய செய்திகளை நாம் இலக்கிய வரலாறு என்ற தலைப்பில் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போகின்றோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும் 15 கீழ்கணக்கு நூல்கள். தமிழ் இலக்கியங்களை 2 வகையாக, அதாவது சில இலக்கியங்களை மட்டும், சங்க காலத்தில் தோன்றிய இலக்கியங்களை மட்டும் 2 பிரிவாக பிரிப்பர். ஒன்று சங்க காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள், மற்றொன்று சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் என்று. அதில் சங்க காலத்திலேயே தோன்றிய இலக்கியங்களை 15 மேல்கணக்கு நூல்கள் என்றும், சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய இலக்கியங்களை 15 கீழ்கணக்கு நூல்கள் என்றும் கூறுவர். இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பலர் குழப்பம் அடைவது இதில்தான். எது மேல்கணக்கு நூல்கள், எது கீழ்கணக்கு நூல்கள் என்பதில் சில நேரத்தில் சந்தேகம் வந்துவிடுகிறது. சங்க காலத்தில் தோன்றிய நூல்களை 15 மேல்கணக்கு, முதலில் தோன்றியவற்றை மேல்கணக்கு என்றும், பின்னால் தோன்றியவற்றை, சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நூல்களை, பின்னால் தோன்றியன அந்த நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. 15 கீழ்கணக்கு மேல்கணக்கு. 15 என்பது
18 என்பதுதான் 18 என்று பிரித்துள்ளார்கள். 18 நூல்களை ஒன்றாக இணைத்து மேல்கணக்கு நூல்களிலும் சரி கீழ்கணக்கு நூல்களிலும் சரி 18 நூல்களை ஒன்றாக இணைத்து 18 மேல்கணக்கு மற்றும் 18 கீழ்கணக்கு என்று பிரித்துள்ளார்கள். 18 மேற்கணக்கு எது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். சங்க இலக்கியங்கள் என்றாலே பாட்டும் தொகையும் தான் சங்க இலக்கியங்கள். அந்த பாட்டும் தொகையும் என்பதுதான் மேல்கணக்கு நூல்களாக சொல்லப்படுகின்றன. பாட்டும் தொகையும் என்பது 10 பாட்டு, தொகை என்பது 8 தொகையை குறிக்கும். அவற்றை மேல்கணக்கு நூல்கள் சொன்ன 8 தொகை நூல்கள் 8 நூல்கள்: நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை என 8 நூல்களை 8 தொகை நூல்கள் என்றும், அந்த 8 நூல்களும் நான் இப்போது கூறினேன் தனித்தனியாக. இவைதான் அந்த 8 தொகை நூல்கள் என்று அடையாளம் கூறும் விதமாக மிக பழைய ஒரு பெரும் பாட்டு ஒன்று இலக்கியத்தில் காட்டப்பட்டுள்ளது. அந்த பாடலின் வாயிலாகத்தான் நாம் இவை 8 தொகை நூல்கள் என்பது நாம் தெரிந்து கொள்கின்றோம். அவை நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை என்ற பழம்பெரும் பாடல் ஒன்று 8 தொகை நூலை பற்றி குறிப்பிடுகிறது. இந்த 8 தொகை நூல்களோடு தொகையும் பாட்டும் சேர்ந்துதான் 18 மேல்கணக்கு என்று சொன்னேன். தொகையில் 8 தொகை நூல்கள். பாட்டு என்பது 10 பாட்டை குறிக்கும். அதாவது 10 பாடல்களாக சேர்த்து குறிக்கப்பட்டுள்ளன. அந்த 10 பாடல்கள் எவை என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அனைத்தும் சிறு வயதில் படித்தது தான். சிலர் நினைவில் வைத்திருப்பர், சிலர் மறந்திருப்பர். அதால் நினைவூட்டும் விதமாக இங்கே உங்களுக்கு கூறுகின்றேன். நமக்கு பாடப்பகுதியாக வரவில்லை, மேல்கணக்கு நூல்கள் பாடப்பகுதியாக வரவில்லை. இருந்தாலும் இலக்கிய வரலாறு என்பதனால் சில இலக்கியங்களின் வரலாற்றை தெரிந்து கொள்வது நல்லதாகும், பின்னால் உங்களுக்கு பயன்படும். இந்த 18 மேல்கணக்கு 18 கீழ்கணக்கு நூல்கள் என்பவற்றிலிருந்து தான் தமிழில் கேட்கப்படக்கூடிய அதிகமான கேள்விகள். நீங்கள் பொதுத் தேர்வை இல்லை அரசாங்கத் தேர்வை எழுத நினைக்கும் மாணவர்கள் தமிழை தேர்வு செய்து படித்தால் இதிலிருந்து தான் அதிகமான கேள்விகள் கேட்கப்படும். ஆதலால் இவை அனைத்தையும் தெரிந்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆதலால் தான் பாடப்பகுதியில் இல்லை என்றாலும் சில பொதுவான தகவல்களை தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக நான் இதில் உங்களுக்கு கூறுகின்றேன். தொகை நூல்களை பற்றி பார்த்தோம், 8 தொகை நூல்களை. அதற்கடுத்து 10 பாட்டாக கூறினேன். அந்த 10 பாட்டு எவை என்றால் திருமுருகாற்றுப்படை, பொருநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, குறிஞ்சிப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை. இந்த 10 நூல்கள் தான் 10 பாட்டு என்று குறிப்பிடப்படுகிறது. எப்படி 8 தொகை பற்றி ஒரு பெரும் பாடல் கூறுகிறதோ அதை போலவே 10 பாடல்கள் இவை என்று கூறும் விதமாக ஒரு நெடும் பாடல் ஒன்று இருக்கிறது. முருகு, பொருநாறு, பானிரண்டு, முல்லை, பெருகு, வளமதுரை காஞ்சி, மறுவினிய, கோல நெடுநல்வாடை, கோல் குறிஞ்சி, பட்டிப்பாலை, கடாத்தொடும் 10 என்று 10 பாடலை பற்றி இந்த பாடல் கூறுகிறது. இந்த 10 பாட்டும் முதலில் சொன்ன 8 தொகை, அந்த 8 நூல்களும் சேர்த்து 10 கூட்டல் 8 சேர்த்து 18. ஆக அந்த 18 நூல்களின் தொகுப்பை தான் 18 மேற்கணக்கு என்று சொல்கின்றோம். மேல் என்றால் பெரிய, கணக்கு என்றால் நூல். 18 மேற்கணக்கு. 10 கூட்டல் எண், 10 கூட்டல் எண் என்றால் 8ஐ குறிக்கும். 10 கூட்டல் 8 18. மேல் என்றால் பெரிய, கணக்கு என்றால் நூல். அதன் 18 மேற்கணக்கு நூல். இதை போலவே தான் நமக்கு பாடமாக வந்துள்ள 18 கீழ்கணக்கு நூல்கள். 10 என்றால் 10, எண் என்றால் 8, 18.
கீழ் என்றால் சிறிய, கணக்கு என்றால் நூல்கள். பதி கூட்டல் எண் கூட்டல் கீழ் கூட்டல் கணக்கு. 10 கூட்டல் 8 கூட்டல் சிறிய கூட்டல் நூல். 14 கீழ்கணக்கு நூல்கள். அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எவை எவை என்பதை குறித்தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம். 18 பாடல்கள் எவை எவை என்பதிலும் அந்த 18 பாடல்களை எவ்வாறு வகைப்படுத்தியுள்ளனர் என்பதை குறித்து நாம் இப்போது பார்ப்போம். எப்படி 17 மேல்கணக்கு நூல்களை பற்றி கூறுகின்ற ஒரு நூற்பா இருக்கின்றது, மிக பழம்பெரும் பாடல் ஒன்று இருக்கிறது என்று கூறினேனோ அதை போலவே தான் இந்த 17 கீழ்கணக்கு நூல்களையும் குறிப்பிடும் விதமாக ஒரு பழம்பெரும் பாடல் இருக்கிறது. அந்த பாடலின் மூலமாகத்தான் நாம் 17 கீழ்கணக்கு நூல்கள் இவை இவை என்பதை தெரிந்து கொள்கின்றோம். அந்த பாடல் என்னவென்றால், நாலடி, நான்மணி, நால் 40, ஐந்திணை, முப்பால், கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், எண்ணிலை, சொல், காஞ்சியோடு, ஏலாதி என்பவே கை நிலையவாம் கீழ்கணக்கு. இவைதான் கீழ்கணக்கு நூல்கள் என்று இந்த பாடல் கூறுகிறது. இதில் அந்த 18 நூல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. எந்தெந்த 18 நூல்கள் என்று தெரியவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். அந்த 18 நூல்களின் பேரும் இதிலேயே அடங்கியிருக்கிறது. நாலடி, நாலடியார், நான்மணி, நான்மணிக்கடிகை என ஒவ்வொரு நூலின் பேரும் இந்த பாடல்களில் இடம்பெற்றுள்ளது. அவை எவை, அந்த 18 நூல்களிலும் எவை எவை என்பதை குறித்து இப்போது பார்க்கலாம். இதில் பார்க்கிறீர்கள், அந்த 18 பாடல்களில் அந்த 18 நூல்களின் பேரும் அந்த பாடலில் இடம்பெற்றிருந்தன. அவைதான் வரிசையாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை. கைநிலைக்கு மற்றொரு பெயர் இந்நிலை. இந்நிலை என்றாலும் கைநிலை என்றாலும் ஒரே நூலின் பெயர்தான். ஆதலால் தான் அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ளது. திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறு பஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி. இவைதான் 17 கீழ்கணக்கு நூல்கள். இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய புத்தகத்திலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் புத்தகத்தில் இதை பற்றி விரிவாக குறிப்பிடவில்லை. வெறும் 17 கீழ்கணக்கு நூல்கள் என்று தலைப்பை கொடுத்துவிட்டு அதில் அறநூல்கள், அகநூல்கள், புறநூல்கள் என்றுதான் தலைப்பு மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நீங்கள் உங்கள் புத்தகத்தில் பார்க்கலாம். பக்கம் எண் 67 பார்க்கலாம். அறநூல்கள், அகநூல்கள், புறநூல்கள் என்ற தலைப்பை கொடுத்துவிட்டு அறநூல்கள் என்ற தலைப்பில் திருக்குறள் முதலான 11 நூல்கள், திருக்குறள் ஆசிரியர் வரலாறு, நூலமைப்பு, நூலின் சிறப்பு, அறநூல்களில் திருக்குறளின் தனித்தன்மை, உரைகள் என்ற தலைப்பு மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். ஆக நீங்கள் அறநூல்கள் முதலில் 17 கீழ்கணக்கு நூல்கள் அனைத்தும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 18 நூல்கள் எவை எவை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின் அதை 3 வகையாக பிரித்துள்ளார்கள். அறநூல்கள், அகநூல்கள், புறநூல் என்று பிரித்துள்ளார்கள். அந்த 18 நூல்களையே 3 வகையாக பிரித்துள்ளார்கள். அப்போது அறநூல்கள் எவை என்பதையும், அகநூல்கள் எவை என்பதையும், புறநூல் எது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்படவில்லை, இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின் அந்த அறநூல்கள் 11 இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. திருக்குறள் முதலான 11 நூல்கள். அவை எந்தெந்த நூல்கள் என்பதை அறிந்து அதன் பின் திருக்குறளை பற்றியும், திருக்குறள் குறிப்பு வரைக என்று முதல் அலகிலேயே படித்திருப்பீர்கள். திருக்குறள் என்பது திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. 133 அதிகாரங்களை கொண்டது. அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்களை கொண்டது. குறள் வெண்பாக்களால் ஆனது. 7 சிறுகளை கொண்டது. இவையெல்லாம் திருக்குறளை பற்றிய செய்திகள். அதற்கடுத்து ஆசிரியர் வரலாறு, திருவள்ளுவரை பற்றி குறிப்பிட வேண்டும். அவர் எந்த காலத்தை சார்ந்தவர், எங்கு திருக்குறளை இயற்றினார் முதலிய செய்திகளை ஆசிரியர் வரலாறில் கூறலாம். அதன் பின் நூல் அமைப்பு,
திருக்குறளை பற்றி சொல்லும்போது நூலமைப்பே வந்துவிட்டது. அதன் பின் நூலின் சிறப்பு, அதற்கு என்னென்ன வேறு பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன, அதை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன, அதை உலக பொதுமறை என்று ஏன் கூறுகின்றோம் என முதலிய செய்திகளை நூலின் சிறப்பாக கூறலாம். அறநூல்களில் திருக்குறளின் தனித்தன்மை, 11 அறநூல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்று கூறியுள்ளனர். 11 அறநூல்கள் இருந்தாலும் திருக்குறளில் மட்டும் ஏன் அதற்கு தனித்தன்மையுடன் விளங்குகிறது என்பதை குறித்து நீங்கள் எழுத வேண்டும். ஆகையால் திருக்குறள் மட்டும் ஏன் தனித்தன்மையுடன் விளங்குகிறது என்று கூற வேண்டும் என்றால் மற்ற நூல்களை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 11 நூல்களை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எழுதியவர்கள் யார், அந்த நூல் கூறும் அந்த 11 நூல்கள் திருக்குறளை தவிர்த்து மற்ற 10 நூல்கள் கூறுகின்ற செய்திகள் யாவை, அதில் கூறப்பட்டுள்ள செய்திகளை விட திருக்குறள் கூறும் சிறப்பான செய்தி எது என்று நீங்கள் கூற வேண்டும். அப்போதுதான் உங்களால் திருக்குறளில் தனித்தன்மையை கூற முடியும். ஆதலால் 11 நூல்களை பற்றியும் அந்த ஆசிரியரை பற்றியும் அந்த நூலை பற்றிய செய்திகளையும் நாம் இந்த வகுப்பில் அறிந்து கொள்ளலாம். முதலில் இப்போது உங்களுக்கு அந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் எவை எவை என்பதை குறித்து அறிந்து கொண்டிருப்பீர்கள். அந்த 18 நூல்களின் பெயர்களையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அதில் அறநூல்கள் எவை, அகநூல்கள் எவை, புறநூல் எது என்பதை குறித்து நாம் அறிவோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறினேன், 17 கீழ்கணக்கு நூல்கள் என்பது சங்கம் மருவிய காலத்தில் தோன்றியது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலம் சங்க காலம் என்றும் அதற்கு பிற்பட்ட காலத்தை சங்கம் மருவிய காலம் என்று கூறுகின்றோம். அந்த சங்கம் மருவிய காலத்தில் தோன்றியதுதான் 17 கீழ்கணக்கு நூல்கள். சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய 18 நூல்களை சேர்த்து 17 கீழ்கணக்கு நூல்கள் என்று வழங்கலாயிற்று. தமிழ் நூல்களில் பெரும் பிரிவு 17 கீழ்கணக்கு நூல்களாகும். நம் முன்னோர்கள் உருவாக்கிய மக்கள் வாழ்க்கைக்கு தேவையான அறங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட நூல்கள் அறநூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏன் அறநூல்கள் என்று கூறப்படுகின்றன என்ற காரணம் இங்கே கூறப்பட்டுள்ளது. நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கிய மக்கள் வாழ்க்கைக்கு தேவையான அறங்களை அடிப்படையாக வைத்து இந்த நூல்கள் இயற்றப்பட்டதால் இதற்கு அறநூல்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அறநூல்களை அக்காலத்தில் இயற்றினார்கள் என்று கூறும்போது, மக்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை வழி தவறி சென்று விட்டார்கள். அந்த வழி தவறி போன மக்களை மீண்டும் நல்வழிப்படுத்துவதற்காகவே தான் இந்த அறநூல்கள் அக்காலத்தில் இருந்த புலவர்களால் இயற்றப்பட்டது. வழிமாறி சென்ற தங்களுடைய வாழ்க்கைக்கான ஒழுக்கத்தை மறந்து வழி தவறி போன மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக இந்த நூல்களை அக்காலத்தில் இயற்றியிருந்தார்கள். ஏன் மக்கள் வழி தவறி போனார்கள் என்றால், அந்த காலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர்களால். அப்போது யார் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் என களப்பிரர்கள் என்று கூறுவார்கள். களப்பிரர்கள் ஆட்சி செய்து வந்திருந்த காலத்தில் அவர்கள் தெய்வ வழிபாடு எல்லாம் மறுத்து வந்தனர். ஆதலால் வழிபாடு கூடாது என்று கோயில்களை எல்லாம் மூடிவிட்டனர். மக்களுக்கு சிறிது சிறிதாக தெய்வத்தின் மீது இருந்த நம்பிக்கை குறைந்தது. வழிபாட்டை நிறுத்தினார்கள். தெய்வத்தின் மீது இருந்த பக்தியும் குறைந்தது. கடவுளின் மீது இருந்த இறை நம்பிக்கை குறைய நல்வழியிலிருந்து மாறி தவறான பாதையில் மக்கள் செல்ல ஆரம்பித்தார்கள். இறைவனை வேண்டி இறை நம்பிக்கை என்பதை மக்களை நல்வழிப்படுத்துவதுதான். மக்கள் தவறான செயல்களை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இறை நம்பிக்கையை வைத்துள்ளார்கள். இறைவனை நினைத்து இறைவன் சொன்ன வழியில் நாம் நடக்க வேண்டும். எப்போது நாம் இறைவன் சொன்ன வழியில் நடப்போம் என்றால் இறைவன் மீது நமக்கு நம்பிக்கை இருந்தால்தான். அதுதான் இறை நம்பிக்கை. முதலில் இறைவனை நம்ப வேண்டும். நம்பினால்தான் அவன் கூறிய வழியில் நாம் நடக்க முடியும். மனிதன் அனைவரும் அப்படித்தான். அனைத்து மனிதர்களும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தால்தான் இறைவன் கூறிய வழியில் நம்மால் நடக்க முடியும். இறைவனையே நம்பவில்லை என்றால் அவன் கூறிய வழியில் எவ்வாறு செயல்படுவார்கள்? அந்த இறைவனை நம்பிப்பதற்கும் அவன் கூறிய வழிகளில் செல்வதற்காக தான் ஒவ்வொருவரும் தங்களுக்கென
ஒரு இறைவனை வைத்துக்கொண்டு மதங்களாக பிரித்து கொண்டு மக்கள் தாங்களே மதங்களாக பிரித்து கொண்டு தமக்கு என்ற ஒரு கடவுளை வைத்துக்கொண்டு ஆலயங்களாகவும் மசூதிகளாகவும் கோயில்களாகவும் வைத்துக்கொண்டு இறைவனை நினைத்து வழிபாடு செய்கின்றார்கள். அந்த வழிபாட்டின் அடிப்படையில் மக்கள் தங்களை நல்வழிப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் களப்பிரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஆலயங்கள் கோயில்கள் அனைத்தும் மூடப்பட்ட காரணத்தினால் மக்கள் இறை நம்பிக்கையை மறந்து இறைவன் கூறிய வழியிலிருந்து தவறி தவறான வழியில் செல்ல ஆரம்பித்தார்கள். கொலை, கொள்ளை, மது, மாது என தவறான பாதையில் செல்ல ஆரம்பித்தார்கள். அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அக்காலத்தில் இருந்த கற்றறிந்த புலவர்களால் இயற்றப்பட்டதுதான் இந்த நூல்கள், 14 கீழ்க்கணக்கு நூல்கள். ஆதலால் தான் அந்த 14 கீழ்க்கணக்கு நூல்களை 3 வகையாக பிரிக்கின்றனர். ஒன்று அறநூல்கள், மற்றொன்று அகநூல்கள், மற்றொன்று புறநூல். 1 அறநூல், 2 அகநூல், 3 புறநூல் என்ற 3 வகைகளாக பிரிக்கின்றனர். அந்த 18 நூல்களில் 11 அறநூல்களும் 6 அகநூல்களும் 1 புறநூலாகவும் இருக்கின்றது. அந்த 11 எவை என்பதையும் எந்தெந்த நூல்கள் அகநூல்கள் என்பதையும் எது புறநூல் என்பதை குறித்தும் நாம் இப்போது அறிவோம். தமிழகத்தில் சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட 18 நூல்கள் ஒருங்கே 14 கீழ்க்கணக்கு நூல்கள் என அழைக்கப்படுகின்றன. இவை ஒவ்வொன்றும் பல்வேறு புலவர்களால் தனித்தனியாக பாடப்பட்டவை. இந்த அனைத்து நூல்களையும் ஒரே புலவரால் இயற்றப்பட்டதானா? இல்லை, பல்வேறு புலவர்களால் தனித்தனியாக பாடப்பட்டது. அந்த 14 கீழ்க்கணக்கு நூல்கள் எவை என்பதை முன்கூட்டியே அறிந்தோம். மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, முப்பால் என்பது திருக்குறளை குறிக்கும், திருகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்சமூலம், கைநிலை, முதுமொழி காஞ்சி, ஏலாதி, இவைதான் அந்த 18 நூல்கள். இந்த 18 நூல்களில் 3 வகையாக பிரிக்கின்றோம் என்று பார்த்தோம். அறநூல்கள் 11, அகநூல்கள் 6, புறநூல் 1. அந்த 11 அறநூல்கள் யாவை என்றால், ஏன் அவற்றை அறநூல்கள் என்று கூறுகின்றோம் என்றால், அறம், பொருள், இன்பம் என 3 அன்றி 1 5 அல்லது அதனினும் குறைந்த அடிகளாலோ வெண்பாயாப்பில் விளம்பப்படுகிறது. இதில் அறநூல்கள் என்று இதுவற்றை எவ்வாறு பிரித்துள்ளார்கள், அறநூல்கள், அகநூல்கள், புறநூல் என்று இவர்கள் இந்த நூல்களை எவ்வாறு வகைப்படுத்தியுள்ளார்கள் என்றால் இதனை வைத்துதான் பிரித்துள்ளார்கள். அறம், பொருள், இன்பம் என்ற இந்த செய்திகளைத்தான் இந்த நூல்கள் 18 நூல்களும் கூறுகின்றன. அவற்றில் கூறப்படுகின்ற செய்திகளை வைத்து இவை அறநூல்கள், அகநூல்கள், புறநூல் என்று பிரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் அறநூல்களை பற்றியும் அவற்றுடன் அப்படியே அதை இயற்றிய ஆசிரியர்களை குறித்தும் நான் இப்போது பார்க்கலாம். 11 அறநூல்கள் இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 14 கீழ்க்கணக்கு நூல்கள் யாவை என்று 18 நூல்களின் பெயர்களையும் மொத்தமாக கேட்கலாம், அல்லது 14 கீழ்க்கணக்கு நூல்களில் அறநூல்கள் யாவை என்று கூட உங்களுக்கு வினாக்கள் வரலாம். 2 மதிப்பெண் வினாவில் இப்படி வரும். 5 மதிப்பெண் வினாவில் கேட்கும்போது அது விளக்கி எழுதுக, அறநூல்களை பற்றி விளக்கி எழுதுக அல்லது அகநூல்களை பற்றி விளக்கி எழுதுக என்று கேட்பார்கள். அப்போது விளக்கி எழுதுக என்று சொல்லும்போது அந்த அறநூல்கள் 11ஐயும் எழுதி அதனுடைய ஆசிரியர் பெயர்கள், அதில் கூறப்படுகின்ற செய்திகள் அனைத்தையும் எழுத வேண்டும். அறநூல்கள் என்றாலும் சரி, அகநூல்கள் என்றாலும் சரி. அதனால் முதலில் இன்றைய வகுப்பில் நாம் அறநூல்கள் எவை, அவற்றை இயற்றிய ஆசிரியர்கள் யார், அகநூல்கள் எந்தெந்த நூல்கள், அதனை இயற்றிய ஆசிரியர்கள் யார், புறநூல் எது, அவற்றை இயற்றிய
ஆசிரியர் யார் என்பதை மட்டும் இன்றைய வகுப்பில் பார்க்கலாம். அந்த நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள செய்திகளை நாம் நாளைய வகுப்பில் அறியலாம். இப்போது அறநூல்களையும் அந்த நூல்களை இயற்றிய ஆசிரியர்களை பற்றி அறிவோம். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறு பஞ்சமூலம், ஏலாதி, திருக்குறள், முதுமொழி காஞ்சி. இவைதான் இந்த 11 நூல்கள் தான் அறநூல்கள் என்று கூறுகின்றோம். இவையவை நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறு பஞ்சமூலம், ஏலாதி, திருக்குறள், முதுமொழி காஞ்சி. இந்த நூல்களை இயற்றிய ஆசிரியர்கள் நாலடியாரை இயற்றியவர் சமண முனிவர்கள். இவற்றை தனியாகவும் உங்களுக்கு 2 மதிப்பெண் வினாவில் வரலாம். நாலடியாரை இயற்றியவர் யார் அல்லது இன்னா 40 என்ற கீழ்கணக்கு நூலின் ஆசிரியர் யார் என்று தனியாக 2 மதிப்பெண் வினாவில் கேட்கலாம். அல்லது 2 மதிப்பெண் வினாவில் ஏதோ ஒரு நூலை கொடுத்துவிட்டு நாலடியார் குறிப்பு வரைக, இன்னா 40 குறிப்பு வரைக என ஒரு நூலை பற்றியும் குறிப்பிடலாம். இது எழுதுவதற்கு மிகவும் எளிமையான வினாக்களாகும். பல வகைப்பட்ட தமிழ் இலக்கியங்களை செய்திகளை தெரிந்து கொள்வதோடு உங்களுக்கு தேர்வில் விடையளிப்பதற்கும் எளிமையாக இருக்கும். இதில் பாடல் வரிகள் எல்லாம் மனப்பாடம் செய்ய தேவையில்லை, பொதுவான கருத்துக்கள் தான் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆதலால் இதை முக்கியத்துவம் கொடுத்து நன்றாக குறித்து வைத்து படித்து வைத்துக் கொள்ளுங்கள். அறநூல்கள் 11. அந்த 11 நூல்கள் எவை என்பதை அறிந்தோம். அந்த 11 நூல்களையும் இயற்றிய ஆசிரியர்கள் யார் யார் என்பதை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நாலடியாரை இயற்றியவர் சமண முனிவர்கள். நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பிநாகனார். இன்னா 40 கபிலர் அவர்களால் இயற்றப்பட்டது. இனியவை 40 ஆசிரியர் பூதன் சேந்தனார். திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் என்பவரால் இயற்றப்பட்டது. பழமொழியை எழுதியவர் மூன்றுரை அரையனார். சிறு பஞ்சமூலம் என்ற நூலின் ஆசிரியர் காரியாசன். ஏலாதி என்ற நூலை எழுதியவர் கனிமேதாவியர். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இது உங்களுக்கு தெரிந்ததே. முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார். 11 நூல்கள். அந்த 11 நூல்களையும் இயற்றிய ஆசிரியர்களை பற்றி அறிந்து கொண்டோம். அதன் பின் இதிலுள்ள அகநூல்கள் எவை என்பதை அறிவோம். 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அகநூல்கள் எவை என்றால் ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, ஐந்திணை 60 அல்லது கைநிலை. ஏற்கனவே இந்த நூலுக்கு கைநிலை என்பதற்கு இந்நிலை என்ற ஒரு பெயரும் இருக்கு என்று சொன்னேன். அதைத் தொடர்ந்து ஐந்திணை 60 இந்த நூலுக்கு தான் குறிப்பிடப்படுகிறது. இவையெல்லாம் நீங்கள் நூல் குறிப்பு எழுதும் போது, அந்த நூலை பற்றி எழுதும் போது இதையெல்லாம் குறிப்பிடலாம். இதில் வெறும் நூலை மட்டும் தெரிந்து கொள்ளும் போது இது பெயரை மட்டும் தெரிந்து கொண்டால் போதும். கைநிலை என்றே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கைநிலையை எழுதும் போது கைநிலை பற்றி குறிப்பு வரைக என்று கேட்கும்போது கைநிலைக்கு இந்நிலை ஐந்திணை 60 என்ற வேறு பெயர்களாலும் குறிப்பிடப்படுகிறது என்று எழுதலாம். வெறும் 11 கீழ்கணக்கு நூல்கள் யாவை என்று கேட்கும்போது கைநிலை என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 6 நூல்களும் அகநூல்கள். 11 அறநூல்கள், அதற்கடுத்துள்ள 6 அகநூல்கள். இந்த 6 அகநூல்களின் ஆசிரியர்கள் யார் யார் என்றால் ஐந்திணை 50 ஆசிரியர் மாறன் பொறையனார். ஐந்திணை 70 என்ற நூலின் ஆசிரியர் மூவாதையார். திணைமொழி 50 என்ற நூலின் ஆசிரியர் கண்ணன் சேந்தனார். கார் 40 கண்ணன் கூத்தனார் அவர்களால் எழுதப்பட்டது. திணைமாலை 150 என்ற நூலை இயற்றியவர் கனிமேதாவியார். ஐந்திணை 60 அல்லது கைநிலையின் ஆசிரியர் புல்லங்காடனார். இது அகநூல்கள். இதற்கடுத்து இருப்பது ஒரே நூல் மட்டும்தான். அறநூல் 11, அகநூல் 6. 17 நூல்கள் முடிந்துவிட்டன. 18 நூல்களில் 17 நூல்களை பற்றி அறிந்து கொண்டோம். அதன் பின் இருக்கின்ற ஒரே நூல் அது
களவழி 40 இது புறநூல். இது பொய்கையார் அவர்களால் இயற்றப்பட்டது. இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் 17 கீழ்கணக்கு நூல்கள் எவை எவை? அந்த 18 நூல்களின் பெயர்களும் தெரிந்திருக்கும். 18 நூல்களை இயற்றிய ஆசிரியர்களின் பெயரையும் அறிந்திருப்பீர்கள். அதில் வகைப்படுத்தப்பட்டுள்ள 11 அறநூல்கள் எவை எவை? அந்த 11 நூல்களையும் இயற்றிய ஆசிரியர்கள் யார் யார்? அகநூல்கள் எத்தனை? அந்த அகநூலை இயற்றிய ஆசிரியர் பெருமக்கள் யார் யார்? புறநூல் எது? அதை இயற்றியவர் யார் என்பதை குறித்து இன்றைய வகுப்பில் பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நூலை பற்றியும், அந்த 18 நூல்களில் உள்ள ஒவ்வொரு நூலை பற்றியும் விரிவாக நாம் நாளைய வகுப்பில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.